நல்லா ஸ்பைசியான ஒரு பன்னீர் ரோல் சாப்பிடலாமா? நல்லா கொழுக்கு மொழுக்குன்னு இருக்குது இந்த பன்னீர், போய் யாருக்காச்சும் பிடிக்காமல் இருக்குமா? மேரினேஷனுக்கு வீட்டு மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, வெறும் மிளகாய் தூள், மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு இவனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் சைடில் வச்சுருங்க. மீன்வைல் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பேனில் ஆயில், மேரினேட் பண்ண பன்னீர், இவனை மேக்ஸிமம் 6 to 7 மினிட்ஸ் இவனை ஆயிலே ஃப்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த வெஜிடபிள்ஸுமே ஓவர் குக் பண்ண விடாதீங்க. நெக்ஸ்ட் டொமேட்டோஸ் அண்ட் நெக்ஸ்ட் கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு இவனை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். இவன் குக் ஆகி செம்மையாக ரெடி ஆகி வந்துட்டான். ரோலுக்கு சப்பாத்தி வித் ஆம்லேட், லைட்டாக பட்டர் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ வீட்டில் குட்டீஸுங்களுக்குலாம் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்பைசஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, வீட்லேயே ஹெல்த்தியாக நீங்கள் பன்னீர் ரோல் சாப்பிடலாம். ஸோ இவனை ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.